அல்ஹம்துலில்லா அஷதல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக. எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே. கடவுளைத் தவிர தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். அவர் தனித்தவர் இணை துணை ஏதும் இல்லாதவர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம 364 தொடர்ச்சியா அர்பாபன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை குரான்ல வேற எங்கெங்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 378 இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்னம் மின்ஹும் லஃபரீகன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அவர்களில் நிச்சயமாக, சரிங்களா? இன்னனா நிச்சயமாக, மேலும் நிச்சயமாக, வானா தெரியும் எல்லாருக்குமே, வானா மேலும், சரியா? அல்லது அப்போது, இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டதுதான் வா. சரி, நிச்சயமாக மின்ஹும் அவர்களில் லஃபரீகன் நல்லா சொல்றாங்க. லஃபரீகன்னா ஏ குரூப், ஒரு கூட்டத்தார் அல்லது ஒரு கொஞ்சம் பேர். லஃபரீகன் எல்ஊனா சிதைக்கிறது, சிதைத்தல். எல்ஊன அல்சினத்தகும் பில் கிதாபி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அல்சினத்தகும் அப்படின்னு சொன்னா இந்த ஹும்னா அவர்கள், இந்த ஹும்னா அவர்கள்னு அர்த்தம், சரியா? அவர்கள். இந்த அல்சினத்தை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய டங்ஸ், டங்ஸ், சரியா? அந்த டங்ஸ் நாவுகளால் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய நாவுகளாக அவர்களுடைய நாவுகளால் என்ன பண்றாங்க? இந்த வேதத்தை, கிதாப்னா தெரியும் எல்லாருக்குமே, வேதம் புத்தகம் அர்த்தம். அவர்களுடைய நாவுகளால் இந்த வேதத்தை சிதைக்கிறாங்க நல்லா சொல்றாங்க. அவர்களுடைய நாவுகளால் இந்த வேதத்தை என்ன பண்றாங்க? அவங்க சிதைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அது சிதைக்கிற போது அதை அவங்க சிதைக்கிறாங்கல்ல, அந்த 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 பேச்சையோ அல்லது அந்த எழுத்துக்களையோ அந்த மக்கள் கேட்குறாங்கல்ல, அந்த கேட்குற மக்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? லி தக்சபூஹு, நீர் நினைக்கக்கூடும், அதை நீர் நினைக்கக்கூடும், சரியா? ஹசிப ஹசிப யகசபு தக்சபு, சரியா? தக்சபு, சரியா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி நிச்சயமாக நினைக்க முடியும். அதன் காரணமாகத்தினால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வேதத்திலேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய நாவுகளால் வேதத்தை சிதைக்கிறாங்க. அந்த மாதிரி சிதைச்சு அதை நம்ம கேட்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வேதத்திலிருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்போ அல்ல என்ன சொல்கிறாங்க? ஒமா ஹுவ, ஆனால் அது, சரியா? ஆனால் அது இல்லைன்னு அர்த்தம். ஹுவ அது வேதத்திலிருந்து இல்லை, சரியா? ஒமாஹுவ மினல் கிதாபி, அது வேதத்தில், மினல்னா இருந்து, ஒமாஹுவ மினல் கிதாபி வயக்கூலூன ஹுவ மின் இந்தில்லாகி. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க? கூலூன அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுவ அது கடவுளிடம் இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க மேலும் என்ன சொல்றாங்க? தன் வாய்களால் தன்னுடைய நாவுகளால் இந்த வேதத்தை சிதைச்சிட்டு, ஆனா அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வேதத்துல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது வேதத்துல இருந்து வரல. மேலும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஒமாஹுவ அது கடவுளிடம் இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இங்க பிரச்சனையே அதுதான். வாயால எதையாச்சும் சொல்றது, சொல்லிட்டு இதுவும் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது. வேதத்துல இல்லாத ஒண்ணு கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. குரானை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் சில வசனங்கள் பார்ப்போம். அதனால என்ன சொல்றாங்க? இந்த குரானை கடவுள் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றத எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? குரானை பாதுகாக்கிறதுனா என்ன? அந்த டெக்ஸ்ட்டை பாதுகாக்கிறாங்க, கருத்தை பாதுகாக்கணும். குரான் என்ன கருத்தை சொல்லுதோ அதை பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்க. வாய்க்கு வந்த மேனிக்கு ஒருத்தர் பேசிட்டு இதுவும் குரான்ல தான் இருக்கு, இது குரான்ல இருந்து எடுத்த சாரம், ஏன்னா இது குரான்ல இருந்து எடுத்த ஜூஸ், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கருத்தை குரான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை குரான் சொல்லுது. இதை நாமே இறக்கணும், நாமே பாதுகாத்தோன்னு சொல்றது இல்லாம அதை பாதுகாக்கிறத பத்தி எல்லாம் சொல்லும் போது முரண்பாடு இல்லாத ஒரு கருத்தை இந்த குரான் சொல்லும்.
இதுல இருந்து படிச்சுட்டு போய் ஒருத்தர் முரண்பாடான ஒன்று சொல்ல முடியாது. அப்ப அது இந்த குரான் தடுக்கும். சரியா? எக்கூலூன ஹுவ மின் இந்தில்லாஹி, இது கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒமா ஹுவ, ஆனா இல்லை, அது கடவுளிடமிருந்து வரவில்லை, ஆனா அது கடவுள்கிட்ட இருந்து வரல. எக்கூலூன அலல்லாஹி கதிபா. சரியா? இவங்க என்ன பண்றாங்க, எக்கூலூன அலல்லாஹி கதிபா ஹும் வஹும் யாலமூன்னு நல்லா சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன கூறுறாங்கன்னா, சரியா, அவங்க என்ன கூறிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடவுளின் மீது அலல்லாகி, கடவுளின் மீது பொய்களை கூறுகின்றார்கள். கதிபானா எல்லாருக்குமே தெரியும், கத்தாபு அப்படிங்கிற வார்த்தை இதுல இருந்து தான் வந்துச்சு. சரியா? அலல்லாகி கதிபா, கதிபானா பொய், பொய்யை இட்டு கட்டுறது. சரியா? பொய்களை கடவுள் மீது இட்டுக்கட்டி கூறுகின்றார்கள். வகும், எப்படி இந்த வா வந்து என்ன நிலையில அப்படின்னு பார்த்தா, அறிந்த நிலையிலேயே கடவுளின் மீது அவர்கள் பொய்களை இட்டு கட்டி கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இது 3வது அத்தியாயத்துல, இது 3வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.